எங்கே போயிட்டுருக்குறாங்க தெரியுமா? அவங்க வழி எங்கே போயிட்டுருக்கு தெரியுமா? ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கிற ஆண்டவரே. அவட்ட பேசு, நான் சொல்கிறத பேசு. அதனால தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறார் அவர். உங்களை அடக்கம் பண்ணப்பட்ட காரியங்கள், பாவ சுவாபங்களை மீண்டும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கலராதீங்க. சொல்லுவாங்கள்ல, குப்பை கலரை அதாவது கொட்டின குப்பை பேர் தான் கலருவாங்களா? என்னை கலரி விட்டு அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. நீங்கள் கலரி விட்டுக்கிறீங்க. அடக்கம் பண்ணப்பட்டது கலர்னா நாத்தம் தான் அடிக்கும். ஏங்க, ஒரு சமாதி புதைக்கி பொச்சதை எடுத்து நோண்டா என்ன வரும்? அப்படியே மணக்கும், எடுத்து பூசிக்குவோம். நம்ம பக்கத்தில் போக முடியாது, நாரி போயிருக்கும். அது அடக்கம் பண்ணப்பட்டது. அதை போய் நோண்டி எடுக்கிறேன்னா எவ்வளோ ஒரு மோசமான குணாதிசயம் பாருங்கள். நம்ம பாவத்தினால மரித்து நீதிக்கு பிழைக்கும் பண்ணும்படி, நான் பாவத்துக்கு மரித்த அடக்கம் பண்ணப்பட்ட காரியத்தை நீதிக்கு நான் பிழைத்து புது மனுஷனை தரித்து கொண்டு வந்துட்டேன். புது மனுஷனாய் வாழும் பொழுது அடக்கம் பண்ணப்பட்ட அந்த பழைய சுவாபத்தை நான் நோண்டும் பொழுது எல்லாம் நாரி போயிடும். புரியுதா உங்களுக்கு? நேர்த்தி எப்படி இருக்கும்? நேர்த்தி வரணுமா, நாரி போகணுமா? இப்படி யாருன்னா பிரசங்கம் போனோம். எனக்கு ரொம்ப நேர்த்தி தான் வரணும். அதுக்கு நீங்கள் புது மனிதன் தரித்து கொண்டவர்களாக இருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் புதிய மனிதனை தரித்து கொண்டீங்கன்னா இந்த வருஷத்தின் முடிவில் நிச்சயமாய் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நேர்த்தியை காண்பிப்பார். ரோமர் 7:6 ரோமர் 12:2 இதெல்லாம் போய் இல்லத்தில் வாசிச்சு பாருங்க. இதெல்லாம் இந்த புதிய மனிதனை தரித்து கொள்வதற்கு ஏற்ற வார்த்தைகள். அது உங்களோடு பேசும். மூன்றாவது காரியம், நீங்கள் அன்பை தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் நேர்த்தியானது உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கணும்னா 3 காரியங்களை தரித்து கொள்ளணும். 1, இயேசுவை மட்டும்தான் தரித்து கொள்ளணும். 2, புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும், நேர்த்தியை பார்க்க முடியும். 3வது, அன்பை தரித்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் புண்ணியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எல்லாரையும் நேசிங்க. யாரையும் இழிவாக நினைக்காதீங்க. அவங்க நிறத்தில் இருக்கலாம், குணத்தில் இருக்கலாம், பணத்தில் இருக்கலாம், பதவியில் இருக்கலாம். யாராக இருந்தால் என்ன, எந்த வேலை செஞ்சால் என்ன, இயேசு என்ன நேசிச்சாருன்னா, ஏன்னா இயேசு நல்லவனாக இருக்கும்போது நேசிக்கல, நான் பாவியாக இருக்கும்போது என்னை தேடினார், என்னை நேசித்தார். இன்றைக்கி நீங்கள் அப்படிப்பட்டவர்களை நேசிக்கணும். அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்குறது, நல்லா படிக்கிற பசங்க கூட உக்காந்து படிடா. பொதுவாக எல்லா பெற்றோர் அப்படி தான் நினைப்பாங்கல்ல. முட்டாள் கூட போய் உக்காந்துக்கிறீங்க, அவன் கூட சேர்ற, அவன் பார்த்த ஒரு மாதிரிக்கிறான், கோட்டா மாதிரி இல்லை சொல்லுவாங்க. சில பேர் தோற்றம் அந்த மாதிரி இருக்கான, நல்லா படிப்பான். நம்மளுக்கு தோற்றமும் சரி இருக்காது, படிப்பும் மண்டியில் ஏறாது. ஆனால் டீசெண்டாக இருப்போம். ஆனாலும் யாரோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ சொல்கிறேன் நான், பொதுவாக நம்மளுக்கு யாருமே அந்த மாதிரி, நீங்கள் எந்த மனுஷனையும் அன்பா இல்லாமல் நம்ம புறக்கணிக்கக்கூடாது. எல்லாரையும் நேசிக்கிறத விட யாருமே நேசிக்காதவங்க மீது அன்பு செலுத்தணும். இயேசு இந்த உலகத்துக்கு தேடி வந்தார். யாரை தேடி வந்தார்? காணாமல் போனது தான் தேடி வந்தார். பாவத்தில் இருக்கிறத தேடி வந்தார். உளையான சேற்றில் இருக்கிறத கத்த தேடி வந்தார். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாரிடத்துல அன்பு செலுத்துங்க. எந்த மனிதர்களையும் புறம்பே தள்ளாதீங்க. வேற்று மாநிலத்தவராக இருந்தாலும், கடந்த வாரத்தில் ஒரு நிகழ்வு, திருத்தணியில் ஒரு மொழி தெரியாத ஒரு சகோதரனை ஒரு கஞ்சா அடித்த ஒரு இளைஞர்கள், 17 வயதுக்கு உட்பட்டவர்கள் 5 பேர் சேர்ந்து, 4 பேர் 5 பேரா 4 பேர் சேர்ந்து அந்த தம்பி, அந்த சகோதரனுக்கு மொழி தெரியல, அவனை என்ன பண்ணுறாங்க, வெட்டுறாங்க. அந்த காணொலி தம்பி காட்டினாங்க. பார்க்கும்பொழுது எனக்குள்ளே ரொம்ப மன கஷ்டம். என்ன யாராக இருந்தால் என்ன இருக்குது, அவனுக்குள்ளே அன்பு இல்லை. அந்த அதான் அந்த கஞ்சா, அந்த பிசாசு தான் கர்த்தர். அதை எவன்லாம் வாங்குறணும் கையெல்லாம் அப்படியே குஷ்டரோகம் வந்து அப்படியே நின்னுணும். அதான் ஜெபம் பண்ணுகிறேனே, சாமி, ஒன்று விற்கிறவனுக்கு எதனா ஆகணும், இல்லை வாங்குறவனுக்கு எதனா ஆகணும். இந்த கவர்மெண்ட் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். இல்லை எந்த அளவுக்கு பாருங்கள், 17 வயசு சிறுவர்கள், வாலிபர்னு கூட சொல்ல முடியாது, டீன்ஸு. அவன் எதுவுமே தெரியல, ஒரு மீசை கூட வளராத பசங்க கத்தி எடுத்துட்டானுங்க கையில். இதுக்கப்புறம் ஒரு பிரபலமான ஆட்களாக மாறிடுவாங்க.
எந்த அளவுக்கு இந்த நாடு இந்த சமுதாயம் குட்டிச்சவராக போய் கொண்டிருக்கிறது. நம்ம பிள்ளைங்க கரெக்டாக இருக்கிறாங்களா பார்க்கணும். இன்றைக்கி சாதாரணமாக எங்கே ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? ரீல்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சர்ச்சுக்கு வர ஒரு தம்பி, அவன் ரீல்ஸ் நான் பார்த்தேன், இப்படி அடிக்கிறான், அப்படியே முட்டியில் இப்படி கொடுத்தான். என்ன நம்மளுக்கே பயமாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவனை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணோம், இப்போ வெறும் கையில் பண்ணுறாரு, அப்புறம் கத்தியோடு பண்ணுவார், அப்புறம் கத்தியோடு சுற்றுவார், அப்புறம் சிறையில் இருப்பார். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மோகங்கள் எத்தனையோ பாட்டு பாடி கொடுத்தாங்க நம்ம சர்ச்சு, அந்த சர்ச்சில் நம்ம அதை போட்டோம். எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குது. பிரசங்கம் பண்ணி அனுப்புங்க, பாட்டு பாடுங்க, இல்லை ஆண்டவர் பற்றி ஒரு பைபிள் ஸ்டோரியோட இன்னொரு ஸ்டோரி இல்லஸ்ட்ரேஷன் சொல்லி பண்ணுங்க, ரீல்ஸ் அதை பண்ணுங்க, நல்லது பண்ணுங்க, நல்லதை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த குட்டி பசங்க இந்த சின்ன வயசில் இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்வதற்கு பெரிய காரணம் தெரியுமா? அவனுக்கு அன்பு நனன். ஒருவேளை இயேசுவை அறிஞ்சிருந்தானா அந்த தப்பு அவன் பண்ணியிருக்க மாட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவத்தில் இருக்கிற பிள்ளைங்களை அந்த மாதிரி தவறி விட்டு உங்கள் பிள்ளைய கண்காணிங்க. அவன் என்ன மாதிரி ரீல்ஸ்லாம் பண்ணுறான், அவன் அக்கௌண்ட்டில் பண்ணுறான், வேறு அக்கௌண்ட்டில் பண்ணுறான், நான் காட்டுறேன் பேரண்ட்ஸ் கிட்டே. அவன் என்ன பண்ணிக்கிறான் பாரு, இப்படி பயங்கரமாக பண்ணுறான். பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம், தப்பு. சரியா? தப்புலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் யாரும் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம சபைக்குள்ளே இருக்கிறோம், ஊழியத்தில் இருக்கிறோம், ஆண்டரோட கூட இருக்கிறேன்னா இன்றைக்கி இப்படி துவங்கின காரியம் தான் அந்த பிள்ளைங்க. அவன் இயேசுவை அறிஞ்சிருந்தான்னு வச்சுங்களேன், இந்த சபைக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் வந்து நீங்கள் சாதாரண ஆள் நினைக்காதீங்க. இங்கே உட்காந்துருக்கிற ஆண்கள்லாம் நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது, அவன் பிரபலமான ரவுடிகள். உங்களுக்கு தெரியாதுங்க அது எப்படியெல்லாம் கடவுள் மாற்றி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க முட்டி போட்டு அழுது போராட்டம் பண்ணி உபவாசம் இருந்து ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி பைபிளில் கையில் கொண்டு வர்றாங்கன்னா எல்லா அக்யூஸ்டுமே எங்கே இருக்கிறாங்கன்னா சர்ச்சில் தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது, உண்மை அதுதான். நீங்கள் வேசற்படி போங்க, எத்தனையோ சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க காரணம் தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பு. பிரபலமான தாதாக்கள்லாம் கூட ரட்சிக்கப்பட்டு பைபிள் எடுத்துட்டா அதை காவல்துறையே சொல்லுது, அவன் சர்ச்சுக்கு போயிட்டான், நல்லவன் ஆகிட்டான், இனிமேல் அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. யார் இதை மாற்ற முடியும்? இந்த மாதிரி சூழ்நிலை யார்? கிறிஸ்துவம் மாத்திரம்தான் அதை மாற்ற முடியும். நான் ஆணித்தரமாக சொல்லுவேன், இப்படிப்பட்ட அழிவில் இருக்கிற வாலிபர்களை சீர்திருத்தணும்னா கிறிஸ்துவத்தை அவர்கள் அறிந்து கொண்டிருந்தார்னா நிச்சயமாய் அவன் அந்த தவறை செய்திருக்க மாட்டான், கஞ்சா வச்சிருக்க மாட்டான். இவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு விட்டுட்டு வந்து உக்காந்துட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எந்த குகையிலிருந்து என்ன தெரிஞ்சுன்னு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. இவங்களாம் கத்தி பார்க்காதவங்க நினச்சினுக்கிறீங்களா? எல்லாம் பட்டா கத்தி பைரவங்க தான். எதுவுமே தேவையில்லையா, போயா, எனக்கு இது ஒன்று போதையா, எனக்கு இது ஒன்று போதையா, இந்த உலகத்தில் எனக்கு இவ்வளோ காலம் வாழ்ந்துட்டேன், இது போதும், இதோடு கூட வாழ்ந்து போயிடுறையா. நான் எதையோ கையில் வச்சிருந்து ஒரு இன்றைக்கி என்ன வச்சுன்னுக்கிறாரு? கிறிஸ்துவம் அன்பை போதிக்கிறது, கிறிஸ்துவம் அறிவை போதிக்கிறது, கிறிஸ்துவம் ஒழுக்கத்தை போதிக்கிறது. ஒரு தவறான வழியில் போனால் அது எனக்கே கஷ்டமாக வந்தவங்க நான் அவங்ககிட்ட போய் சொல்லணும், எடுத்து சொல்லணும். என் மேலே கோச்சிக்கினா பரவாயில்ல, என் வீட்டாண்ட வரலாம் பரவாயில்ல, என்கிட்ட பேசலாம் பரவாயில்ல, என்னை பார்த்து தோத்திரம் பண்ணலாம் கூட பரவாயில்ல, என் முகத்தை பார்த்து திரும்பின்னு போனால் கூட பரவாயில்ல, ஆனால் சொல்ல வேண்டியது என் கடமை, நான் சொல்லி தான் ஆகணும். அந்த இடத்துல தான் இருக்கிறேன். அது மாதிரி பல பேரை நான் பகைச்சிட்ருக்கிறேன். எனக்கு எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. நிறைய தம்பிங்களுக்கு நிறைய சொல்லுவோம், ஆனால் ஒரு சூழ்நிலை அவங்களாம் புரிஞ்சுக்குவாங்க. அவங்க தான் என் மேலே அளவு கடந்து அன்பை வச்சுக்கிறாங்களே. அல்லேலூயா. திட்டுறவங்களுக்கு தான் என்னை ரொம்ப பிடிக்குது. அது ஏன்னு தெரில. நான் ரொம்ப யாரெல்லாம் திட்டுறனோ, யாரெல்லாம் ரொம்ப வெறுக்கிறனோ அவங்ககிட்ட போய் இது பண்ணாத நான் ரொம்ப ஆழமாக அழுத்தம் திருத்தமா. என்றைக்கோ ஒரு நாள் ஒரு சூழ்நிலை நம்ம அவங்க கூட இல்லாத ஒரு நிலைமையில் அவங்க யோசிக்கிறாங்க, கரெக்டு தான் சொல்லிட்டு போனாங்க தம்பி, அண்ணன் சொல்லிட்டு போனார். திரும்ப அவங்க அழைக்கும் பொழுது நீங்கள் சொன்னது கரெக்டு, நீ கரெக்டாக இருக்கிறேன், அவ்வளோதான். அந்த நல்வழிப்படுத்தினா கிறிஸ்துவின் அன்பை உபதேசியுங்கள், கிறிஸ்துவின் அன்பை தெரிவித்தவர்களாய் அன்பை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அன்பு இல்லை, அந்த அப்பா அம்மா அந்த பிள்ளைங்க மேலே அன்பு செலுத்தியிருந்தாங்கன்னா அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டானுங்க. அந்த பிள்ளைங்களை கண்காணிச்சு அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான். அவன் எப்படி இவ்வளோ துணிகரமாக பண்ணுறானுங்க 17 வயசில்? பேரண்ட்ஸும் ஒரு காரணம், அந்த சமுதாயமும் ஒரு காரணம். 17 வயது பிள்ளைங்களுக்கு கஞ்சா கொடுக்குறான், வாங்குறான், அதை கொடுக்குறான்னா அவன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவன் குடும்பம் கண்டிப்பாக நடுத்தருக்கு தான் வரும். இந்த பிள்ளைங்களுடைய இந்த பசங்களாம் கெட்டு போகிறதுக்கு ஒருத்தன் வழியாக இருக்கிறான்னா அந்த 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 குடும்பத்தினுடைய வயிற்றுச்சல், அந்த சாபெல்லாம் இது விற்கிறவங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு.
அவங்களெல்லாம் கர்த்தர் சந்திக்கணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, கொலோசியர் 3:14, எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணரின் கட்டாகிய அன்பை தரித்து கொண்டிருங்கள். அவருடைய அன்பை நீங்கள் தரித்து கொண்டிருப்பீங்கன்னா இந்த உலகத்தில் உங்களை யாரும் வெல்லவே முடியாது. இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அன்பின் திருவார்த்தைகள் அதில் பதிவிடப்பட்டிருக்கிறது. அன்பு குறித்ததான மேன்மைகள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் நீதிமொழிகள் நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? நீதிமொழிகள் வாசிக்கும் போது அதில் சொல்கிறாரு, அன்பு சகல பாவத்தையும் மூடும். அன்பு சகலத்தையும். உங்கள் வாழ்க்கையில் அன்பு தான் எல்லாவற்றையும் மாற்றத்தை உருவாக்க முடியும். நீங்கள் போராடி கத்தி ஜெயிக்க முடியாத கூட உங்கள் அன்பினால் வெல்ல முடியும். கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவருடைய அன்பை நீங்கள் தரித்து கொண்டீங்கன்னா நீங்கள் அடையாளமாக மாறுவீங்க. அல்லேலூயா. உங்களுடைய பேச்சில் ஒரு கனிவு, உன் நடக்கையில் ஒரு கருணை இருக்குமானா கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் தரித்து கொண்டு இந்த உலகத்தில் சாட்சியை வாழ முடியும். ஆகவே கவனம் உள்ளவர்களாய் எல்லாரையும், ஒருவேளை அவனுக்கு ஒரு நல்ல அடாப்ஷன் கிடச்சிருந்துச்சுன்னா, அந்த பிள்ளைங்களுக்கு அந்த வாலிபருக்கு நல்ல ஒரு அடாப்ஷன் கிடச்சிச்சுன்னா, ஒரு நல்ல வழிநடத்துக்குள்ள சண்டே ஸ்கூல் டீச்சரோ ஒரு 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 சர்ச்சுக்கு போகிற ஒரு அண்ணனோ யாரோ அந்த தம்பிங்கிட்ட பேசியிருந்தாங்கன்னா அவனுங்களை எப்படியாவது மாற்றிருக்கலாம். நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? கரெக்டா? ஏதோ ஒரு கிறிஸ்துவங்க கண்ணில் பட்டுருந்தாங்கன்னா, தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ராஜா, செல்லம் இது படிப்பா, இப்படி என்னப்பா ஆகிட போகுது, ஏன்ப்பா அந்த மாதிரி பண்ணுக்கிறீங்க, ஏதோ ஒன்று சொல்லி அவங்கள சரி பண்ண முடியுங்க. அப்படி அழுது 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 ஒப்பு கொடுத்த பல வாலிபர்கள் நான் பார்த்துருக்கிறேன். போதையில் இருக்கும்போது போய் சொன்னீங்கன்னா வெட்டு, தெளிவாக இருக்கும்போது போய் சொல்லுங்க. அதுதான் நம்மளுக்கு. அவன் நல்லா இருக்கும்போது கடவுள், ஏதோ ஒரு சகோதரர் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவன் தெளிவாக இருக்கும்போது அவங்ககிட்ட பேசுங்க. தம்பி, நான் உங்களை அன்றைக்கி அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தேன், நீ நல்ல பையனி, உன்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், உன் லைஃப் இந்த மாதிரி ஆகிடக்கூடாதுப்பா, உனக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் வச்சுருக்க, உன் வாழ்க்கை மாறும், நீ நல்ல ஒழுக்கமாக இருப்பியப்பா, ஏன்ப்பா இப்படி ஆகிட்ட. அவன் சோக கதையை சொல்லுவான், எதுக்காக அப்படி ஆனான்னு சொல்லுவான். சொன்ன பிறகு அவனுக்காக ஜெபம் பண்ணுறேன், எப்பாவது உனக்கு தோணுச்சுன்னா சர்ச்சுக்கு வா, நம்ம சர்ச்சு இருக்குது, ஜெபம் பண்ணலாம், அங்கே சந்தோஷம் கிடைக்கும், அங்கே சமாதானம் கிடைக்கும், உன் வாழ்க்கை மாறும்ப்பா. உன்னை யாருமே நேசிக்கல, நீ கவலைப்படாத, ஏசு உன்னை நேசிக்கிறாருப்பா, அவர் கண்டு என்னை நேசிக்கலனா நான் எங்கே இருந்தப்போ தெரியுமா, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ அவனுக்கு புரியும். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அதுதான் பிள்ளைகள் நல்வழிப்படுத்துது. அதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறார் இல்லை? அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, அதுக்காக தான் அழைச்சிருக்கிறார். அவருடைய அன்பை தரித்து கொண்டிருங்கள். இங்கே உக்காந்து நிற்கிற நீங்களே இங்கே இருக்கிறவங்க மேலே அன்பு செலுத்தாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அன்பை நீங்கள் தரித்து கொள்ளவில்லை, நேர்த்தியானது உங்களுக்கு நடக்காது. இங்கே இருக்கிறவங்க மேலேயே சர்ச்சுக்குள்ளவே இருக்கிறோம், எல்லாம் ஒரே சர்ச்சில் தான் இருக்கிறோம், நான்லாம் பேச முடியாது, நான்லாம் பார்க்க முடியாது, நான்லாம் கொடுக்க முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நேர்த்தியை செய்ய முடியாது, நேர்த்தியை செய்ய முடியாது அப்படின்ற ஒரே வார்த்தை. நீ அன்பாக இருக்கிற அப்படின்னு வச்சுங்களேன், உனக்கு நான் நேர்த்தியாக செய்கிறேம்மா, இந்த வருஷத்தில் செஞ்சிடறேன் பாரு, உனக்கு அற்புதமாக பண்ணுற பாருன்னுவார். நேர்த்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளனா இயேசுவை தரித்து கொள்ளுங்கள். அதே போல் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அன்பை தரித்து கொண்டு வாழுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நேர்த்தியாய் செய்திருக்கின்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நம் யாவரும் எளிமை